பேரு கிறிஸ்மஸ். கையில ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து அடிச்சுக்கிட்டே இருப்பா. எதுக்காக நீ வானத்தை பார்த்து லைட் அடிக்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு கிறிஸ்மஸ் சொல்றது என்னன்னா, வானத்துல ரொம்ப ஹைட்டா ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் கொடுக்குற இந்த சிக்னலை பார்த்து அவங்க கண்டிப்பா என்கிட்ட பேசுவாங்க. அதோட எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களும் இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவும் மேல அந்த ஸ்டார்ஸ்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் சிக்னல் கொடுக்குறேன்னு இந்த குட்டி பொண்ணு சொல்றா. ஏன்னா அந்த கிறிஸ்மஸுக்கு ஸ்பேஸ், ஸ்டார்ஸ், மூன்ஸ், சிம்பிளா சொல்லணும்னா சயின்ஸ்னாவே அவ்வளவு பிடிக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு அப்பா இருக்காரு. அவரு 24 மணி நேரமும் பிஸி தான். ஏன்னா அவரு லாயரா, கேஸ டீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவரு வாழ்க்கையில ஒரு கேஸ் கூட ஜெயிச்சதே கிடையாது. ஆனா இருந்தாலும் இவரு பிஸியாவே இருப்பாரு. ஏன்னா இவரு லாயரா. இந்த லட்சணத்துல இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற. அது ஒரு லேடி. அவங்களோட பேரு ரொயலின். இவங்க வாயை திறந்தாலே வாயில கூவாறு தான் ஓடும். அந்த அளவுக்கு பச்சை பச்சையா பேசுவாங்க. அந்த குட்டி பொண்ணு கிறிஸ்மஸ் இருக்கால, அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட பேரு ஜோசப். கிறிஸ்மஸ்க்கு ஜோசப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. இந்த ஜோசப்புக்கும் மேக்கப் போடுறது, டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்குமா. அப்படியே சீனா பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜோசப் வரும்பொழுது பக்கத்துல கிறிஸ்மஸும் பாடிக்கிட்டே வராங்க. அப்பதான் சடனா சுத்தி இருக்கிற பசங்களா தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. எதையோ பார்த்து பயப்படுறாங்க. இவங்கெல்லாம் யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னு ஜோசப்புக்கும் கிறிஸ்மஸுக்கும் தெரியும். அது யாருன்னா இந்த ஏரியாவோட ரவுடி குட்டி சோர்னாக்கா. இங்க இருக்கிற பசங்களெல்லாம் மிரட்டிட்டு வந்து குட்டி சோர்னாக்கா, டேய் டாக்ஸ கொடுங்கடான்னு எல்லார்கிட்ட இருந்தும் காசு அமக்கிறது தான் அதோட வேலையே. இந்த குட்டி சோர்னாக்காவுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, சோர்னாக்கா கூடவே இருக்கிற குண்டம்மா உடனே பாடி ஷேமிங்னு சொல்லிடாதீங்க, இதெல்லாம் பாசமா கூப்பிடுறது. இந்த குண்டம்மாவை பார்த்தாங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துலயே ஆய் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெரர் பீஸ். அதுவும் எந்த அளவுக்குன்னா, உங்ககிட்ட இருந்தே டிஃபன் பாக்ஸ புடுங்கி உங்களையே குனிய வச்சு உங்க மேலேயே உட்காந்து உங்களோட சாப்பாடை சாப்பிடும் இந்த குண்டம்மா. அதனாலதான் எல்லா பசங்களும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. சொர்ணக்காவும் குண்டம்மாவும் கிறிஸ்மஸையும் ஜோசப்பையும் பார்த்து ஒழுங்கு மரியாதையா டாக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்க, கிறிஸ்மஸுக்கும் ஜோசப்புக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல இருக்கிற மரத்துல ஏறிடுறாங்க. கீழ இருந்து சொர்ணக்காவும் ஒழுங்கு மரியாதையா கீழே வந்துருங்க, இல்லன்னா அவ்வளவுதான் உங்களை. குண்டம்மா அவங்கள மிரட்டுறி. அந்த பொண்ணு ஏதாவது பேசணும்னு பார்த்தா இப்படி புலி மாதிரி உரும்புறாளா இல்ல சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஏப்ப விடுறாளான்னு ஒண்ணும் புரியல. என்ன ஆனாலும் சரி, நாங்க கீழவே வரமாட்டோம்னு ஜோசப்பும் கிறிஸ்மஸும் மரத்துக்கு மேலேயே இருக்காங்க. சரி ஓகே, இவங்களை நம்ம அப்புறம் பாத்துக்கலான்னு சொர்ணக்காவும் குண்டமாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அப்பவும் கிறிஸ்மஸும் ஜோசப்பும் கீழே இறங்கி வரவே இல்லை. ஏன்னா இவங்க இறங்கி வந்த உடனே குண்டமாவும் சொர்ணக்காவும் வந்துட்டாங்கன்னா அதனால மேலவே இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மரத்துக்கு மேலே இருக்கும் பொழுது கீழே சில பசங்களா விளையாடுறாங்க. அவங்க ஒரு ட்ரூப். இந்த ட்ரூப்புக்கு மதர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பேரு மெஸ்ஸி. அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு பசங்களா எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ட்ரூப் மதர் சொல்றதுதான் ட்ரூப்ல இருக்கிற எல்லாரும் கேட்கணும். அந்த மெஸ்ஸி இருக்காங்கல்ல, அவங்க கூடவே ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. பசங்களா இவரு தான் நாசால ஒர்க் பண்ற பிரசாத். அவரு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாராம். உடனே அந்த நாசாவில ஒர்க் பண்ற பிரசாத்தும் பேச ஆரம்பிக்கிறாரு. பசங்களா உங்கள யாருக்கு ஸ்பேஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கை தூக்குங்க அப்படின்னு இவரு கேட்க, அந்த ட்ரூப்ல இருக்கிற எல்லாரும் கடுப்பாகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பேஸ்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா மரத்துக்கு மேல இருக்கிற கிறிஸ்மஸ் இருக்கால, அவ கையை தூக்குறா. ஏன்னா அவளுக்கு தான் ஸ்பேஸ் சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே. ஆனா என்ன, கிறிஸ்மஸ் மரத்துக்கு மேல இருக்கா, யாரும் அவளை கண்டுக்கவே இல்ல. அந்த நாசாவை சேர்ந்த பிரசாத்தும் ஒரு காம்படிஷனை பத்தி சொல்றாரு. ஸ்டேட் லெவல்ல இருக்கிற எல்லா ட்ரூப்ஸும் ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க. அந்த காம்படிஷன்ல எந்த ட்ரூப் வின் பண்ணுதோ அவங்களோட வாய்ஸ் ஸ்பேஸுக்கு போக போகுது. அதாவது நாசா வாயேஜர்னு ஒரு விண்கலத்தை ஸ்பேஸுக்கு அனுப்ப போறாங்க. அந்த வாயேஜர் கண்டிப்பா ஏலியன் லைஃப கண்டுபிடிக்கும். சோ ஏலியன்ஸ்க்கு நம்ம பூமியை பத்தி சொல்லணும்ல, அதுக்காக உலகத்துல இருக்கிற எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் கிரீட்டிங்ஸை நாங்க அனுப்ப போறோம். அப்புறம் நம்ம பூமி எங்க இருக்கு, பூமியில எந்த மாதிரி உயிரினங்கள் இருக்குன்னு போட்டோகிராஃப்ஸையும் அனுப்புவோம். எங்களுக்கு சின்ன பசங்களோட வாய்ஸும் தேவைப்படுது. சோ இந்த போட்டியில யாரு வின் பண்றீங்களோ அந்த ட்ரூப்போட வாய்ஸ் தான் வாயேஜர் விண்கலத்துல ஸ்பேஸுக்கு போக போகுதுன்னு சொல்றாரு. ஆனா அதை கேட்கிற அந்த ட்ரூப்ல இருக்கிற பசங்களா, என்னது வாயேஜரா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்னும் புரியல அவங்களுக்கு. அந்த ஸ்பேஸ பத்தி எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல அந்த ட்ரூப் பசங்களுக்கு. ஆனா மரத்து மேல உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்மஸுக்கு ஆர்வம் தாங்கல. நம்மளோட வாய்ஸ் கண்டிப்பா ஸ்பேஸுக்கு போயே ஆகணும், அதுக்கு நம்ம அந்த ட்ரூப்ல ஜாயின் பண்ணணும்னு மரத்தை விட்டு கீழே இறங்கி அந்த ட்ரூப் பசங்க கிட்ட கிறிஸ்மஸ் பேச ஆரம்பிக்கிறா. நானும் உங்க கூட ட்ரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டுமா, ஏன்னா இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி என்னோட வாய்ஸும் ஸ்பேஸுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ப்ளீஸ் என்ன சேர்த்துக்கோங்கன்னு இந்த பொண்ணு கெஞ்சுறா. எனது நீ இந்த ட்ரூப்ல ஜாயின் பண்ண போறியான்னு அந்த ட்ரூப் பொண்ணுங்களும் கிறிஸ்மஸோடைய ஒரு சைடு முடிய கட் பண்ணி லாக்கருக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ரூப் மதர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து லாக்கரையை ஓபன் பண்றாங்க. கிறிஸ்மஸ் அவங்க கிட்டயும் கேட்டு பாக்குறா. ஆனா அவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியே சோகமா கிறிஸ்மஸ் அவளோட ஃப்ரெண்டு ஜோசப் கிட்ட வரும்பொழுது, ஜோசப்புக்கு இந்த மேக்கப் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும்ல, பாதி முடிய கட் பண்ணிட்டாங்க, இரு அழகா லெவல் பண்றேன்னு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி விடுறான் ஜோசப். அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடி
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட் டைம் ஆகுது. அப்படியே படுத்துக்கிட்டு வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் பாத்துக்கிட்டு அந்த காம்படிஷன்ல வின் பண்ணா நம்மளோட வாய்ஸ் அந்த ஸ்டார்ஸ் கிட்ட எல்லாம் போகும்ல. ஜோசப் எப்படியாவது நம்ம இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சே ஆகணும், எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு எழுந்து கிறிஸ்மஸ் கத்த ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள்ல இருந்து அதுக்கான வேலையிலயும் இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் எந்த ட்ரூப்லயும் போய் ஜாயின் பண்ண போறது கிடையாது, புதுசா ஒரு ட்ரூப்பையே உருவாக்க போறா. சோ அதுக்காக கிறிஸ்மஸ்க்கு ஆளுங்க தேவைப்படுது. ஆளா கிறிஸ்மஸ் சூஸ் பண்றது ஜோசப் தான். என்ன சூஸ் பண்ற? இந்த ட்ரூப் எல்லாம் பொண்ணுங்களுக்கானது, நான் ஒன்னும் பொண்ணு கிடையாது. ஜோசப், நான் ரூல்ஸ் புக்க ஃபுல்லா படிச்சுட்டேன், பொண்ணுங்க தான் கலந்துக்கணும் அப்படின்னு கிடையாது, பசங்களும் கலந்துக்கலாம். சோ எனக்காக நீ கலந்துக்கோ, அந்த காம்படிஷன்ல நம்ம வின் பண்ணலாம்னு சொல்ல ஜோசப்பும் அப்படியா சொல்ற, சரி ஓகேன்னு அவரும் கலந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் இவங்களுக்கு ஆளுங்க வேணும், அதனால ஒவ்வொரு பசங்க கிட்டயா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லா பசங்களும் என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு கிறிஸ்மஸ் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை மீட் பண்ண போறாங்க. அந்த பொண்ணோட பேரு ஆனி. அந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியும், இன்னொரு கண்ணு தெரியாது. இந்த பொண்ணு கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கிட்ட பேசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆன்சரே பண்ணும். கிறிஸ்மஸும், ஏ ஆனி, எங்களோட ட்ரூப்ல நீ ஜாயின் பண்ணிக்கோ, நம்ம ஒரு காம்படிஷன்ல கலந்து வின் பண்ணிட்டோம்னா நம்மளோட வாய்ஸ் ஸ்பேஸுக்கு போகும், ஏலியன் கூட பேசலாம் நம்ம. உடனே அந்த ஆனின்ற பொண்ணும், அப்படியா சொல்றீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜீசஸ் கிட்ட கேட்டுக்கிறேன்னு பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே இவங்க என்னமோ சொல்றாங்க, போலாமா வேணாமா? ஓகே, நானும் கலந்துக்கிறேன், ஜீசஸ் போலான்னு சொன்னாரு. இப்படிதான் இந்த ஆனி எதுவா இருந்தாலும் ஜீசஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு தான் அடுத்த முடிவையே எடுப்பா. ஆனி வந்து வரேன்னு சொன்ன உடனே இங்க கிறிஸ்மஸ்க்கும் ஜோசப்புக்கும் அவ்வளவு சந்தோஷம். இப்ப மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஆனா இன்னும் 2 பேர் வேணும் ட்ரூப்புக்கு. யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு ஒன்னும் புரியல. சோ கிறிஸ்மஸும் அவளோட மனசுல தைரியத்தை கொண்டு வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செய்யறா. அதுதான் சொர்ணக்காவை மீட் பண்றது. சொர்ணக்காவை உஷார் பண்ணுன்றதுக்காக ஃபுட்டு வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி ஒரு ட்ரூப் இருக்கு, என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்க, சொர்ணக்காவும் அந்த ஃபுட்டை கீழே போட்டு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நானா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன், நான் ஒரு டெரர் பீஸ் தெரியுமா, ஆனா கிறிஸ்மஸ் விடாம ப்ளீஸ் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொர்ணக்கா பின்னாடியே போக அப்ப திடீர்னு புலி உருமுற சவுண்டு. கிறிஸ்மஸ் பயந்து போறான். யாருன்னு பார்த்தா அது நம்ம குண்டம்மா. ஐயோ, 2 பேரும் சேர்ந்து நம்மள நசிக்கிடுவாங்களா அப்படின்னு கிறிஸ்மஸ் நினைக்கும் போதுதான் சொர்ணக்காவும், சரி ஓகே, இவ்வளவு கெஞ்சுற, உன்னோட ட்ரூப்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், என் கூடவே குண்டம்மாவும் வருவான்னு சொல்ல எனக்கு டபுள் ஓகேன்னு கிறிஸ்மஸ் சொல்றா. இப்ப கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரூப் ரெடி ஆகியாச்சு. ஆனா ஒரு ட்ரூப்னு இருந்தா ட்ரூப் மதர்னு ஒருத்தவங்க இருக்கணும். சோ கிறிஸ்மஸ் உடனே இவங்களோட ட்ரூப்புக்கு ஒரு மதரை கண்டுபிடிக்கணும். கிறிஸ்மஸோட அப்பாவோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே ரெய்லின்னு ஒருத்தவங்க, அவங்கள போயிட்டு கிறிஸ்மஸ் பார்த்து, நீங்க தான் எங்களோட ட்ரூப் மதரா இருக்கணும். எனது ட்ரூப் மதரா? உங்க அப்பா நான் வச்சுக்கிட்டே என்னால மேய்க்க முடியல, இதுல உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் மேய்க்கணுமா? என்னாலலாம் முடியாது கிறிஸ்மஸ். உடனே கிறிஸ்மஸோட அப்பாவும், இங்க பாரு, நான் தான் பாஸ், என்னோட பொண்ணோட ட்ரூப்புக்கு நீ தான் ட்ரூப் மதரா இருக்கணும், அதனால ஒழுங்கா போ, வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட இருந்ததுனாலதான் இவ்வளவு கேஸ் நான் தோத்து போனேன், நீ போனதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா கேஸ் ஜெயிப்பேன் பாருன்னு சொல்றாரு. சரி ஓகே, போய் தொலைறேன் அப்படின்னு ரெய்லியும் ட்ரூப் மதரா ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட ட்ரூப்பை போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இவங்க ட்ரூப்போட நம்பர் வந்து 0. சோ இதனால இவங்க ட்ரூப் இதுக்கப்புறம் ட்ரூப் 0ன்னு கூப்பிடுவாங்க. அடுத்தது என்ன, காம்படிஷன்ல கலந்துக்கணும். சோ அதுக்காக பேர் கொடுக்கலான்னு பார்த்தா அங்க அந்த மெஸ்ஸி இருக்காங்க, அதாவது ஆப்போனன்ட் டீமோட ட்ரூப் மதர் அவங்க. இந்த காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கணும்னா உங்களோட ட்ரூப் 0ல இருக்கிற எல்லா பசங்களும் அட்லீஸ்ட் ஒரு பேட்சையாவது வின் பண்ணிருக்கணும். அதாவது உங்க ட்ரூப்ல இருக்கிற பசங்களுக்கு ஏதாவது திறமை இருக்கணும், அந்த திறமைக்கு ஏத்த பேட்சை உங்களோட ட்ரூப் மதர் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி பேட்சை நீங்க வின் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்னு இவங்க சொல்ல, அடுத்தது என்ன, நம்ம ட்ரூப் 0ல இருக்கிற பசங்களா அவங்க திறமையை காமிச்சு பேட்சை வின் பண்ணணும், அதுதான் அடுத்த டார்கெட். ஆனா ட்ரூப் 0ல இருக்கிற கிறிஸ்மஸ், ஜோசப், ஆனி, சொர்ணக்கா, குண்டம்மா எல்லாரும் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. கடுப்பான ரெய்லியும், பசங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எப்படியாவது இந்த காம்படிஷன்ல வின் பண்ணியே ஆகணும், அதனால விளையாடுறத நிறுத்திட்டு பேட்சை வின் பண்ற வழிய பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேட்சை நம்ம ட்ரை பண்ணலாம், குக்கீஸ் பேட்ச். நீங்க எல்லாரும் குக்கீஸை சேல் பண்ணணும், யாரு நல்லா சேல் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த பேட்ச் கிடைக்கும் அப்படின்னு ட்ரூப் 0வோட மதரான ரெய்லி சொன்ன உடனே எல்லாரும் ட்ரூப் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அப்படியே சீனா நடந்து வராங்க பிஜிஎம்மோட. இப்ப இவங்க எல்லாரும் டீமா பிரிஞ்சு குக்கீஸை சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சொர்ணாக்காவும் குண்டம்மாவும் ஒரு டீம். நேரா ஒரு வீட்டு கதவை தட்டினா ஒரு குட்டி பையன் வரான். சொர்ணாக்கா சும்மா இல்லாம, டேய் வீட்டுக்குள்ள போயிட்டு எவ்வளவு காசு இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வா, இல்லன்னு வச்சுக்கிய குண்டம்மாவை உள்ள அனுப்பி உங்க வீட்டு ஃப்ரிட்ஜையே காலி பண்ணிடுவேன், என்ன சொல்ற? இதை கேட்ட அந்த பையன் பயந்து போயிருக்கான். இது பத்தாதுன்னு பக்கத்துல இருக்கிற குண்டம்மா அவளோட ஸ்டைலான உரும்பல் ஒண்ணு உரும்ப பையன் தெரிச்சுக்கிட்டு போனவன் திரும்ப வரவே இல்ல. அவ்வளவுதான், இவங்களால அந்த குக்கீஸை விற்க முடியல. அடுத்தது நம்ம ஜோசப்பும் கிறிஸ்மஸும், இவங்களுக்கு பேசவே வரல, திக்கி என்னென்னமோ பண்ணி அந்த குக்கியை விற்கலான்னு பார்த்தா அவங்களாலையும் விற்க முடியல. அப்புறம் லாஸ்டா அந்த ஆனின்ற பொண்ணு ரெய்லி கூடவே ஒரு வீட்டு கதவை தட்டி, இந்த குக்கியை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான்னு பார்த்தா, ஏசப்பா நீங்களாவது இந்த குக்கியை வாங்கிக்கிறீங்களான்னு ஸ்ட்ரைட்டா கார்டு கூட டீலிங். இதை பாக்குற அந்த வீட்டு ஓனர் பாட்டியும் ஆனிய ரொம்ப பிடிச்சு போய் அந்த குக்கியை வாங்குறாங்க. சோ ஆனி குக்கியை சேல் பண்ணதுனால அவளுக்கு குக்கி பேட்ச் கிடைச்சிருச்சு. இன்னும் மீதி இருக்கிற 4 பேருக்கு பேட்ச் வேணும். ஆப்போனன்ட் ட்ரூப்போடைய மதர் இருக்காங்கல்ல மெஸ்ஸி, அவங்க இந்த பிறந்த குழந்தைகள்
எல்லாம் நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பேட்ச கொடுக்குறாங்க. அந்த பேட்ச வின் பண்றதுக்காக இவங்களும் போறாங்க. போயிட்டு அந்த குழந்தை பொம்மையை அழகா பாத்துப்பாங்கன்னு பார்த்தா இந்த ஜோசப் அந்த பொம்மையை தலைகிலா பிடிச்சி தலைவாரிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் குழந்தைய கொஞ்சரன்ற பேர்ல தலையை தனியா கழட்டிக்கிட்டு போகுது. அப்புறம் சொர்ணக்காவும் குண்டமாவும் அந்த பொம்மையை வச்சு அடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. சோ யாருக்குமே அந்த பேட்ச் கிடைக்கவே இல்ல. வேற ஏதாவது பேட்ச தான் அவங்க ட்ரை பண்ணணும். அது என்னன்னா ட்ரஸ்ட் பேட்ச். நம்ம ஃப்ரெண்டு நம்ம மேல நம்பிக்கை வச்சு அப்படியே பின்னாடி கீழே விழும்போது நம்ம பிடிக்கணும். அப்படி கரெக்டா பிடிச்சிட்டோம்னா ட்ரஸ்ட் பேட்ச் நமக்கு வந்துரும். அந்த மெஸ்ஸின்னு ஒரு லேடி இருக்காங்களா, அவங்களோட ட்ரூப்போட பேர் வந்து ட்ரூப் 5. அதுல இருக்கிற பசங்க எல்லாம் வேற லெவல்ல அப்படியே கீழே விடுறாங்க. பின்னாடி ஒரு ஆளு பிடிக்கிறாங்க. பேட்ச வின் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ட்ரூப் 0 இருக்கே, அந்த ஆனின்ற பொண்ணு ஏசப்பா கண்டிப்பா பின்னாடி இருக்கிற ஜோசப் என்ன பிடிப்பான் அப்படின்னு சொல்லி பின்னாடி விழுது. அந்த ஜோசப் ஆனிய பிடிப்பான்னு பார்த்தா விட்டுறா. ஆனி கீழே விழுந்து போயிடுறா. இவரு கையை அழகுபடுத்திக்கிட்டு இருக்காராம். அப்புறம் நம்ம குண்டம்மா பின்னாடி விழுவான்னு பார்த்தா முன்னாடி விழுந்துடுறா. இதை பார்த்து சொர்ணாக்கா சிரிப்போ சிரிப்பு. அட கன்றாவி, இந்த ட்ரூப் 0 விளங்கின மாதிரி தானு. இந்த ட்ரூப் 0வோட மதர் இருக்காங்களா ரெய்லி, அவங்க கடுப்பாகிறாங்க. ஏன்னா ட்ரூப் 0ல இருக்கிற பசங்க எல்லாம் விளையாட்டுத்தனமாவே இருக்காங்களா, என்ன பண்றதுன்னு ரெய்லிக்கும் புரியல. இந்த விஷயம் கிறிஸ்மஸ்க்கும் புரிய வருது. நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும். சரி உங்ககிட்ட என்னென்ன பேட்ச்லாம் இருக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேட்க ரெய்லியா அவங்க கிட்ட இருக்கிற பேட்ச் எல்லாம் கொடுக்குறாங்க. அத கிறிஸ்மஸ் பார்க்கும்போது இந்த பேட்ச் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அது மேக்கப்கான பேட்ச். ரெய்லிக்கு எதுவும் புரியல. நம்ம ட்ரூப்ல இருக்கிற ஜோசப் அவன் செமையா மேக்கப் பண்ணுவான், அவனுக்கு இந்த பேட்ச் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல பார்க்கவே படு பயங்கரமா இருக்கிற 4-5 ஆயாக்களை பிடிச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த ஜோசப் மேக்கப் பண்றான். பார்க்க பழைய பூத் மாதிரி இருந்தவங்கள அப்படியே லிப்ஸ்டிக் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி விட்டு யூத் மாதிரி ஆக்கி விட்டுறான். அதனால ஜோசப்புக்கு மேக்கப் பேட்ச் கிடைக்குது. இன்னும் 3 பேர், நம்ம சொர்ணாக்கா, குண்டம்மா, அப்புறம் நம்ம கிறிஸ்மஸ்க்கு பேட்ச் கிடைச்சா போதும். அடுத்தது என்டியூரன்ஸ் பேட்ச். யாருக்கு செம்ம ஸ்டாமினா இருக்கோ அவங்களுக்கு இந்த பேட்ச் போகும். இந்த ட்ரூப் 0லயே சொர்ணாக்கா இருக்கால, அவளுக்கு செம்ம ஸ்டாமினா. ஸ்டாமினாக்காகவே நிறைய டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க. அதை சொர்ணாக்கா செம்ம ஃபாஸ்டா முடிச்சு அந்த பேட்சையும் வின் பண்றா. அடுத்தது ஸ்பெஷல் ஸ்கில் பேட்ச். என்னதான் நம்ம குண்டம்மான்னு சொன்னாலும் அந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா. அழகுக்கு ஏத்த மாதிரியே மூளையும் செமையா வேலை செய்யும். பாக்குற எல்லா பொருளையும் அடிச்சு உடைக்கிற குண்டம்மா உடைஞ்சு போன பொருள்ல இருந்தே ஒரு ரேடியோவை கிரியேட் பண்றா. அந்த ரேடியோவும் நல்லாவே ஒர்க் ஆகுது. சோ ஸ்பெஷல் ஸ்கில் பேட்ச் குண்டம்மாவுக்கு கிடைக்குது. இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பேட்ச் கிடைக்கணும். அது நம்ம கிறிஸ்மஸ் தான். சோ கிறிஸ்மஸ்க்கு என்ன திறமை இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் கிறிஸ்மஸ் சூப்பரா கேக் செய்வா. சோ அதுக்கான பேட்ச் தான் பேக்கிங் பேட்ச். சோ கேக் செய்யறதுக்கான எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம கிறிஸ்மஸ் கேக் செய்யணும். செஞ்சு முடிச்சிட்டா கிறிஸ்மஸ்க்கு ஒரு பேட்ச் கிடைச்சிரும். சரி ஓகே நீங்க கேக்க பண்ணிக்கிட்டு இருங்க, நான் வெளியே போயிட்டு வரேன்னு ரெய்லி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ட்ரூப் 5 சேர்ந்த பொண்ணுங்க எல்லாம் வராங்க. உள்ள வந்து எல்லாரையும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜோசப்ப பார்த்து பொண்ணுங்க இருக்க வேண்டிய ட்ரூப்ல பையன் இவன் என்ன பண்றான், இவன் எப்ப பொண்ணா மாறினா. அப்புறம் ஆனிய பார்த்து இவளை பாரு ஒரு கண்ணை காணோம். அப்புறம் கிறிஸ்மஸையும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவ தூங்கும் பொழுதே பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிடுவா. நம்ம குண்டமாவை பார்த்து இவ தின்னு எல்லாத்தையுமே மொத்தமா அழிச்சிருவாளேன்னு கடைசியா சொர்ணாக்கா பக்கத்துல வந்து இவ விட்டா ஊரையே வித்துருவாப்பா அப்படின்னு ஒரு முட்டை எடுத்து சொர்ணக்கா மூஞ்சில உடைக்க சும்மாவே நம்ம சொர்ணக்காவுக்கு கோவம் வரும். இதுல சீண்டி வேற விட்டுட்டாங்களா, அப்படியே எகிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே குண்டமாவும் ஆனியும் சேர்ந்துகிட்டு ட்ரூப் 0வும் ட்ரூப் 5யும் செம்மையா அடிச்சுக்கிறாங்க. அப்பதான் ட்ரூப் 5யோடைய மதர் இருக்காங்களா மெஸ்ஸி, அவங்க உள்ள வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாருக்குமே பேக்கிங் பேட்சே கிடையாதுன்னு அந்த பேட்சையே ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதனால கிறிஸ்மஸ் ரொம்ப சோகமாகறாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கேக் செய்யறது மட்டும்தான். அழகா பேட்சை வின் பண்ணிடலான்னு பார்த்தா இப்ப அந்த பேட்ச் கிடையாது, வேற ஏதாவது பேட்ச் தான் அவ உசார் பண்ணணும். அந்த ரயிலையும் ட்ரூப் 0ல இருக்கிற எல்லாரையுமே கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. சாப்பிட ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பசங்களாம் இதே மாதிரி போய்கிட்டு இருந்ததுன்னா நம்மளால பேட்சை வின் பண்ணவே முடியாது. பேட்ச் கிடைக்கலனா காம்படிஷன்லயும் நம்மளால கலந்துக்க முடியாது. கண்டிப்பா நம்ம தோத்து போயிடுவோம்னு சொல்ல கடுப்பான குண்டமா கேக் அப்படியே கையாலேயே உடைக்கிறா. இவ்வளவு கோவத்துல நம்ம குண்டமா இருக்கும் பொழுது ஆப்போனன்ட் டீம் சேர்ந்த பொண்ணுங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே இருங்கடி உங்களை ஒரு நசுக்குன்னு குண்டமா ஓட ஐயோ அவளை தடுத்து நிறுத்தணும்னு பின்னாடியே எல்லாரும் போயிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. இந்த ட்ரூப் 0வுடைய மதர் ரெய்லி இருக்காங்களே, அவங்க கிட்ட இப்ப ஒரே ஒரு பேட்ச் தான் இருக்கு. சோ பசங்களா எப்படியாவது இந்த பேட்சை நீங்க வின் பண்ணியே ஆகணும். அதுதான் சர்வைவல் பேட்ச். பசங்க எல்லாருமே நைட்டு காட்டுக்குள்ள தனியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேட்ச் கிடைச்சிரும். சோ அதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நைட்டு காட்டுக்குள்ள தங்கலான்னு போறாங்க. சோ பர்ஃபெக்டான ஒரு இடத்த பார்த்துட்டு ஓகே பசங்களா நைட்டு ஃபுல்லா இங்கேயே இருங்க, நான் காலையில வந்து உங்களை மீட் பண்றேன்னு ரெய்லி அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க பசங்களுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. தனியா நம்ம மட்டும் எப்படி இங்க இருக்க முடியும்னு. இந்த காம்படிஷன்ல எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். சோ அதனால நம்ம இருந்துதான் ஆகணும்னு நெருப்ப மூட்டி ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குண்டமா உருவாக்கின அந்த ரேடியோ இருக்குல்ல, அதுல இருந்து சாங் எல்லாம் கேக்குது. எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இத தூரத்துல இருந்து ரயிலையும் பாக்குறாங்க. இந்த பசங்க மனசுக்குள்ள இருக்கிறதுலாம் அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும்ன்றது மட்டும்தான். சோ கடவுளே எப்படியாவது இந்த பசங்களை ஜெயிக்க வச்சிருன்னு ரயிலையும் அவங்க மனசுக்குள்ள கடவுளை வேண்டிக்கிறாங்க. சோ நடு ராத்திரி ஆகுது, எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா கிறிஸ்மஸ் மட்டும் தூங்கவே இல்லை. ஏன்னா அவ தூங்கினா படுக்கையிலேயே மூச்சா போயிடுவா. அதனால கிறிஸ்மஸும் முடிஞ்ச வரைக்கும் தூங்காமலே இருக்க ட்ரை பண்றா. பாவம் அவளால முடியல. அப்பதான் சொர்ணாக்கா அங்க வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நான் கதை சொல்றேன், உனக்கு கண்டிப்பா தூக்கமே வராதுன்னு பக்கத்துல உட்காந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னதான் நம்ம இந்த சொர்ணாக்காவை ரொம்ப மோசமானவன்னு சொன்னாலும்
இருந்தாலும் கதையை கேட்டு கேட்டு கிறிஸ்மஸ் தூங்கிடுறா. ஆனா அப்போ சொர்ணக்கா கதை சொல்றத நிறுத்தாம விடிய விடிய கதையை சொல்லிக்கிட்டே இருக்கா. சோ இந்த கதை வந்து கிறிஸ்மஸ் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தூங்கும் பொழுது கிறிஸ்மஸ் மூச்சா போகவே இல்ல. சோ அடுத்த நாள் ஆகுது, ரெய்லி வராங்க. பசங்களா நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு கிறிஸ்மஸ்க்கு அந்த சர்வைவல் பேட்ச போடுறாங்க. சோ இப்போ இவங்க ரெடி ஆயிட்டாங்க அந்த காம்படிஷன்ல கலந்துக்க. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பேட்ச் இருக்கு. சோ நேரா அந்த மெஷின்ற லேடியை பார்த்து, மேடம் எங்க எல்லார்கிட்டயும் ஒரு பேட்ச் இருக்கு, இப்ப நாங்க அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறோம்னு கேட்கும் பொழுது, சாரி பசங்களா உங்களால அந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. என்ன சொல்றீங்க, ஏன் கலந்துக்க முடியாது? ஏன்னா ஒரு ட்ரூப்போட மதர்ன்றவங்க எங்கேயும் அரெஸ்ட் ஆகிருக்க கூடாது. ஆனா உங்க ட்ரூப்போட மதர் ரெய்லி ஆல்ரெடி அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு இந்த மெசேஜ் சொல்ல இங்க ரெய்லிக்கும் சமக்கம் வருது. ஏன்னா எப்பவோ நடந்த ஒரு விஷயத்த தோண்டி எடுத்து இப்ப இந்த பசங்களை காம்படிஷன்ல சேர விடாம அந்த மெஷின்றவங்க பண்றாங்க. ரெய்லியும் பசங்களா காம்படிஷனும் வேணா ஒண்ணு வேணா வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் ட்ரூப் ஜீரோல இருக்கிற பசங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுவும் சொர்ணக்காலா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் கிறிஸ்மஸ், ஒழுங்கா சும்மா இருந்தோம், எங்களை தேவையில்லாம காம்படிஷன் கூப்பிட்டு ஆசை காமிச்சு இப்ப பாரு ஒண்ணுமே இல்ல, இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோமான்னு கிறிஸ்மஸ் கீழே தள்ளி விட்டுட்டு என் கூட யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சொர்ணக்கா போய்கிட்டே இருக்கா. பின்னாடியே கிறிஸ்மஸும் ஃபாலோ பண்ணிட்டு வரா. ப்ளீஸ் சொர்ணக்கா சொல்றத கேளு, கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நம்ம வின் பண்ணுவோம், ஏதாவது ஒரு வழி இருக்கணும். பின்னாடியே போக ஒரு கட்டத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அந்த சண்டையை மறந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் குழந்தைங்க தானே. இது ரெய்லியும் பாக்குறாங்க. பாவம் இந்த குழந்தைங்க, நம்மளால இந்த பசங்க காம்படிஷன்ல கலந்துக்க முடியாம போயிடுச்சு, ஆனா எப்படியாவது இந்த பசங்களை காம்படிஷன்ல கலந்துக்க வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும்னு ரெய்லி முடிவு பண்றாங்க. அதுக்கு நேரா கிறிஸ்மஸோடைய அப்பாவை போய் பாக்குறாங்க. அந்த ஆள் இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட ஜெயிச்சது கிடையாது. ஆனா 24 மணி நேரமும் பிஸியா தான் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு விஷயம் சொல்ல, என்னது என் பொண்ணு காம்படிஷன்ல கலந்துக்க விட மாட்டாங்களா, வாங்க பாக்கலான்னு அப்படியே இவரு ட்ரூப் மாதிரி ஆயிடுறாரு. ஏரியா ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு நேரா மெஸ்ஸியோடைய வீட்டுக்கே போறாரு. எங்க பாருங்க மேடம், உங்க ரூல் புக்கை நான் ஃபுல்லா படிச்சுட்டேன். ட்ரூப் மதர்ன்றது ஒரு ஆணா இருக்க கூடாதுன்னு எந்த இடத்துலயும் போடல, அதனால ட்ரூப் ஜீரோவுக்கு நான் தான் ட்ரூப் மதர், தாராளமா இருந்துட்டு போங்க. ஆனா அந்த காம்படிஷன்ல கலந்துக்க $500 ஆகும். காசு இருக்கா அவங்க கிட்ட? $500ன்றது பெரிய அமௌண்ட். கிறிஸ்மஸோட அப்பா கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. ஆனா அவர் கூட வந்த ஏரியா ஆளுங்க இருக்காங்களே, என்கிட்ட $500 இல்ல, ஆனா ஒரு $50 இருக்குன்னு கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்க என்கிட்ட ஒரு $10 இருக்கு, என்கிட்ட ஒரு $30 இருக்குன்னு கூட வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க $500 சேர்ந்துருது. அத அந்த மெஸ்ஸி கிட்ட கொடுத்துட்டு, எங்க பாருங்க மேடம், நீங்க என்ன பண்ணாலும் சரி அந்த காம்படிஷன்ல ட்ரூப் ஜீரோ ஜெயிக்க போகுது, அதை நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு சீனா சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. கிறிஸ்மஸுக்கும் அவ்வளவு சந்தோஷம். காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போற நாளும் வந்துருச்சு. ஒரு ஓட்ட பஸ்ல நம்ம ட்ரூப் ஜீரோ வந்து இறங்குறாங்க. பிரேக்கப் போட்டா பஸ்ஸோட பாட்லாம் தனித்தனியா கலண்டி விழுது. அப்புறம் உள்ள போயிட்டு அவங்க டீமை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த காம்படிஷன்லயும் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேட்ல இருந்து நிறைய ட்ரூப்ஸ் வந்திருக்கிற எல்லா ட்ரூப்புமே ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், அது டான்ஸா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. நம்ம குண்டமாவுக்கெல்லாம் கலர் பவுடர் மூஞ்சில போட்டு பார்க்கவே ஏலியன் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு வழியா காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு ட்ரூப்பா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்திருக்கிற எல்லா பசங்களுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பர்ஃபார்மா தான் கொடுக்குறாங்க. ட்ரூப் 5 இருக்காங்கல்ல, அந்த மெஸ்ஸியோட ட்ரூப், அவங்களும் சூப்பராவே டான்ஸ் ஆடுறாங்க. ஜட்ஜஸ் கிட்ட நிறைய மார்க்கையும் எடுக்கிறாங்க. அண்ட் லாஸ்டா நம்ம ட்ரூப் ஜீரோ தான் பர்ஃபார்ம் பண்ணணும். சுத்தி நின்னுகிட்டு எப்படியாவது நம்ம இந்த காம்படிஷன்ல வின் பண்றோம், நம்மளோட குரல் ஸ்பேஸுக்கு போகணும், அதுதான் நம்மளோட கனவுன்னு சொல்லிட்டு அவங்களோட பெர்ஃபார்மா ஆரம்பிக்கிறாங்க. மத்த ட்ரூப் மாதிரி இல்லாம ட்ரூப் ஜீரோ ஒரு ஸ்பேஸ் கான்செப்ட்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப அழகா ஆஸ்ட்ரோநாட் மாதிரியே பாட்டு பாடிக்கிட்டே ஒரு ராக்கெட்ல இருந்து இறங்குறா. நம்ம சொர்ணக்கா ஒரு பிளானட் மாதிரியும், நம்ம ஆனி ஒரு ஸ்டார் மாதிரியும் அழகா காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் நம்ம குண்டமாவும் ஜோசப்பும் ஒரு ஏலியன் மாதிரியும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பர்ஃபார்மன்ஸ் அங்க இருக்கிற யாருக்கும் பிடிக்கவே இல்லை. அங்க பாருடி ஒருத்தி ஏலியன் மாதிரி குண்டா இருக்கா, ஸ்டேஜையே உடைக்க போறா. அப்புறம் அந்த ஸ்டார் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா பாரு, அவளுக்கு ஒரு கண்ணு டோங்கிரி போலயே. அந்த சொர்ணாக்காவுக்கு சுத்தமா டான்ஸே வரல, வேஸ்ட். அப்புறம் அந்த பையனை பாரு, பொண்ணுங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். கிறிஸ்மஸுக்கு சுத்தமா பாடவே வரல, இவங்க பர்ஃபார்மன்ஸே வேஸ்ட்னு எல்லாரும் கத்துறாங்க. அதோட மியூசிக்கை வேற ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால கிறிஸ்மஸ் ரொம்ப சோகமாகறா. அவளுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கா. அதனால பேண்ட்லயே அவன் மூச்சா போயிடுறா. அதை பாக்குற எல்லாரும் என்ன இந்த பொண்ணு ஸ்டேஜ்ல இப்படி பண்ணிட்டாலேன்னு ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படியே கிறிஸ்மஸ் மெதுவா எல்லாரும் முன்னாடியும், நான் ரொம்ப பயந்துட்டேன், அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன், நாங்க ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணோம், ஆனா அது உங்களுக்கு பிடிக்கல, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள எவ்வளவுதான் கீழே தள்ள ட்ரை பண்ணாலும் நம்ம அதுல இருந்து எழுந்து மேல வரணும், நாங்க பெஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், பண்ணுவோம்னு சொல்லி கிறிஸ்மஸ் பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. உடனே கிறிஸ்மஸுக்கு பக்கத்துல சொர்ணாக்காவும் வந்து அவளும் பேண்ட்லயே உச்சா போயிடுறா. அப்புறம் நம்ம ஜோசப் அவனும் அதே வேலையை பாக்குறான். அப்புறம் நம்ம குண்டம்மா அவ சைஸுக்கு லிட்டர் கணக்குல போய் ஸ்டேஜே நாசமாகுது. இந்த ட்ரூப் ஜீரோல இருக்கிற பசங்களுக்கு சுத்தி இருக்கிற மத்தவங்கள பத்தி சுத்தமா கவலையே இல்ல. ஏன்னா இந்த லைஃப்ன்றது நமக்கானது, நம்ம சந்தோஷமா இருக்கணும். அடுத்தவன் இப்படி நினைப்பான் அப்படி நினைப்பான்னு நம்மளோட லைஃபை மாத்திக்கிட்டு வாழலாம் முடியாது. அதனால நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணுவோம்னு ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்ம ட்ரூப் ஜீரோ ஆடுற விஷயம் அங்க இருக்கிற ஜட்ஜஸ்க்கும் பிடிக்கல, அங்க இருக்கிற பசங்களுக்கும் பிடிக்கல. ஒருத்தரை தவிர நாசாவை சேர்ந்த அந்த பிரசாத் இருக்காருல்ல, அவருக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவா ஒரு ஸ்பேஸை வச்சு பண்ணிருக்காங்கன்னு ட்ரூப் ஜீரோவா அவ்வளவு பிடிச்சிருக்காங்க.
இருக்கு அவருக்கு. சோ காம்படிஷன் முடியுது, வின்னரை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம். பிரசாத்தும் வராரு. இந்த காம்படிஷனுடைய வின்னர் யாருன்னா ட்ரூப் 5ன்னு அந்த மெஸ்ஸியோட டீம் தான் வின்னர்னு அங்க இருக்கிற பசங்களுடைய வாய்ஸ் அந்த பிரசாத் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த கிறிஸ்மஸால நம்பவே முடியல. ஏன்னா நம்ம ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம், ஆனா நம்மளால ஜெயிக்க முடியலையேன்னு நேரா அந்த மெஸ்ஸி கிட்ட வந்து அவங்க கையை பிடிச்சு உங்க டீம் வின் பண்ணிருக்கு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. கிறிஸ்மஸ் அப்படியே ரொம்ப சோகமா அவளுடைய அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அம்மாவோட ஞாபகமா இருக்குப்பான்னு சொல்ல, ஏ பாப்பா அதெல்லாம் எதுவும் கிடையாது, அம்மா எப்பவும் உன் கூட தான் இருப்பா, எப்பவும் என் கூட தான் இருப்பாங்கன்னா அப்புறம் அதுக்கு நான் தோத்து போனேன் இந்த காம்படிஷன்ல. எனது நீங்க தோத்து போயிட்டீங்களா கிறிஸ்மஸ், சும்மா விளையாடாத, நீங்க எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க தெரியுமா, இன்னும் சொல்ல போனா நீங்க தான் அங்க ரியல் வின்னரே. இந்த ஆடியன்ஸோட கைத்தட்டல், அவார்டு இதெல்லாம் விட நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த முழுசா பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றியே. இன்னைக்கு இந்த ஆடியன்ஸுக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம், ஆனா போக போக கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ட்ரூப் 0 இந்த உலகத்துடைய பெஸ்ட் ட்ரூப்பா இருக்கும்னு அப்பா சொல்றாரு. நைட் டைம் ஆகுது. ட்ரூப் 0 சேர்ந்த எல்லாருமே ஒரு இடத்துல இருக்காங்க. வானத்துல அவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு, ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாம் போகுது. அதுவும் இது ரொம்ப ரொம்ப ரேர், 60 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார் வரும். அந்த ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்து இவங்க எல்லாரும் அவங்க மனசுல இருக்கிறத பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தரா. இந்த நேரம்னு பார்த்து நாசாவை சேர்ந்த பிரசாத் அங்க வராரு. பசங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம சொர்ணக்கா மேல தெரியுற ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்து, மேல இருக்கிற எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன், உங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கும், எல்லாருமே வயிறார சாப்பிடுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் மேல தெரியுற ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் பிரசாத்தும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடைசியா நம்ம கிறிஸ்மஸ், என்னோட அம்மா கண்டிப்பா மேல உங்க கூட தான் இருப்பாங்கன்னு தெரியும், எங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க, இந்த தடவை நான் தோத்து போயிட்டேன், ஆனா அடுத்த தடவை நான் கண்டிப்பா ஜெயிப்பமான்னு கிறிஸ்மஸ் சொல்ல, இதை கேட்கிற கிறிஸ்மஸோடைய அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் வானத்துல இருந்து நிறைய ஷூட்டிங் ஸ்டார் வர, அதை பாக்குற எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்படியே கண்ணை கூட சிமிட்டாம வாயை பொழந்துகிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. கிறிஸ்மஸ் உடனே அந்த ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்து, நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு கத்துறா. கிறிஸ்மஸை பார்த்து நம்ம சொர்ணாக்கா, குண்டம்மா, ஜோசப்னு எல்லாருமே நாங்களும் இங்க தான் இருக்கோம். அப்புறம் கிறிஸ்மஸோடைய அப்பா, ரெய்லின், டாக்டர் பிரசாத் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க, நாங்க இங்க தான் இருக்கோம்னு. சோ இது எல்லாத்தையுமே அந்த பிரசாத் ரெக்கார்ட் பண்றாருல, ஆக்சுவலா இந்த ஆடியோ தான் அவருக்கு வேணும், இது ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நம்ம கிறிஸ்மஸ் நம்ம ட்ரூப் 0 பேசின அந்த ஆடியோ தான் வாயேஜர் விண்கலத்துல போகுது. என்னதான் இந்த கிறிஸ்மஸ் காம்படிஷன்ல தோத்து போனாலும் அவன் நினைச்சது நடந்துருச்சுல்ல. இந்த உலகத்துல எந்த மனுஷனோட வாய்ஸும் போகாத தூரத்துக்கு கிறிஸ்மஸோடைய வாய்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸும் போகுது. இந்த இடத்துலயே ட்ரூப் 0ன்ற இந்த படம் முடியுது. இந்த படத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சு அப்படின்னா அடுத்தவங்களோட அட்வைஸ்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா கைஸ், இது உங்களோட லைஃப், நீங்க தான் சந்தோஷமா வாழணும். நீங்க நினைச்சது இன்னைக்கு நடக்காம இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல நீங்க நினைச்சதை விடவே பெரிய விஷயம் நடக்கும். சோ அதுக்காக காத்திருப்போம்.